போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா குவாரிக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க மக்களை திரட்டி போராடுறத தவிர வேற வழி இல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான ஜகபர் அலி. 56 வயதான அவர் திருமயம் தாலுகாவில் தொடர்ந்து கனிம வளம் கொள்ளை நடப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்து வந்துள்ளார். இதனால் அவர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்தார் என கூறப்படுகிறது. இதனிடையில் கடந்த 17ஆம் தேதி ஜகபர் அலி தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று ஜகபர் அலி மீது மோதி விபத்தானது. இந்த விபத்தில் ஜகபர் அலி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி புதுக்கோட்டை தாசில்தாரிடம் சில குவாரிகளின் பெயரை குறிப்பிட்டு ஆதாரங்களுடன் கனிம கொள்ளை நடந்திருக்கிறது என குறிப்பிட்டு மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இறப்பதற்கு முன்பாக ஜகபர் அலி அளித்துள்ள பேட்டியில், துலையானூர் ரெவென்யூவில் ஏராளமான சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருகிறது. அதில் RR குரூப் என மிகப்பெரிய குரூப் ஒன்று இருக்கிறது. அவர்கள் 70,000 டாரஸ் லாரிகளில் சக்கைகளை பதுக்கி வைத்துள்ளனர். அது தொடர்பாக கலெக்டர், மைன்ஸ், தாசில்தார் என பலருக்கும் புகார் அளித்தேன். அந்த தகவலை தாசில்தார் கசிய விட்டதால் மறைத்து வைத்திருந்த சக்கையை மீண்டும் குவாரியிலேயே கொட்டினர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேசினேன். ஆனால் அதிகாரிகள் சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என கூறினர். நேரடியாக குவாரிக்கு சென்றால் பயங்கர ஆயுதங்களுடன் ரவுடிகளை வைத்து மிரட்டுகின்றனர் என பேசிய அடுத்த சில நாட்களில் சாலை விபத்தில் மரணமடைந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜகபர் அலினா திருமயம் தாலுகாவில் துலையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் RR குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், RTOவை பார்த்துருக்கேன், DROவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாம ஆக்கிடுவாங்க. இப்ப நாங்க போய் நேரடியா தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுத்தி நிக்கிறாங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால மீண்டும் அதிகாரிகளை பார்க்கிறோம். எங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்க மக்களை திரட்டி போராடுறத தவிர வேற வழி இல்ல. மிக விரைவில் அநேகமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது தொடர்பாக அவரது மனைவி மரியம் கூறுகையில், திருமயம் பகுதியில் சட்டவிரோதமாக மலைகளை உடைத்து இயற்கை வளங்களை சூறையாடியதற்கு எதிராக அரசு அலுவலர்களிடம் புகார் அளித்ததுடன் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்தியதால் வளையன் வயலில் கல்குவாரி நடத்தி வரும் ராசு, ராமையா அவர்களது நண்பர் முருகானந்தம், அவரது ஓட்டுநர் ஒருவர் உள்ளிட்டோருக்கும் ஜகபர் அலிக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. எனவே அவர்கள் மூலம் என் கணவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இதுகுறித்து புலன் விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த விபத்தில் மர்மம் இருப்பதாக கூறி இந்த சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிமவள சமூக ஆர்வலர் ஜகபர் அலி இறந்த விவகாரத்தில் சந்தேக மரணம் என்பதை கொலை வழக்காக மாற்றியதுடன் முருகானந்தம், ராசு, ராமையா உள்ளிட்ட 4 பேரை நேற்று கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஒருவரை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கல்குவாரி சம்பந்தப்பட்ட நபர்கள் ஜகபர் அலியை திட்டமிட்டு கொலை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த வழக்கை CBCIDக்கு மாற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கோரிக்கை வைத்தார்.
உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விளைவை திமுக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் உள்ளிட்டவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.